மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு தொகுதியில தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துச்சாமி தேர்தலில் போட்டி போடுறார். எப்பவுமே முத்துச்சாமி அவர்கள் அவர் மட்டும்தான் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போவாங்க. இதுவரையிலும் அவர் 1977ஆம் ஆண்டிலிருந்து போன 2021 தேர்தல் வரையிலும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே ஓட்டு கேட்க வரமாட்டார்கள். அவர்தான் தொண்டர்களோடும் நிர்வாகிகளோடும் வந்து அவர் நிக்கக்கூடிய தொகுதியில வாக்கு கேட்டு பழக்கம். இப்போ ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில ஒரு பயம் திமுகவுக்கு தொட்டு கொண்டதுக்கு ஏன் தொட்டுக்கிச்சுன்னு சொல்லி சொன்னாக்க, முத்துச்சாமி அவர்கள் மேற்கு தொகுதிக்கு எந்த விதமான நற்காரியங்களும் செய்யவில்லை என்று அங்கங்கே பரவலான பேச்சு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று பொதுமக்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இவர் வேட்பாளராக ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறார். இப்ப இதுல என்னன்னு சொன்னா, இவரு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு கேட்டு வர்றப்போ வீதியில பெண்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுக்கிறப்ப என்னென்ன கவனிப்பு நடத்தணுமோ கவனிப்பு நடத்திட்டு போயிட்டார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நேற்றிலிருந்து அவருடைய மகன் முத்துச்சாமியினுடைய மகன் அமைச்சர் சு முத்துச்சாமியுடைய மகன் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில அவர் அணியை திரட்டி கொண்டு தனது அப்பாவுக்கு வாக்கு சேரிங்கள், உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் அப்படிங்கிற சொல்லி அப்பாவுக்கு வாக்கு சேகரிக்க அவர் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார். இது அவருடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புத்தம் புதியதாக காணப்படுகின்றது. இது ஒரு அவர் பையனை இறக்கி விட்டுருக்கிறார் சொல்லி சொன்னா, ஒருவேளை அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு என்னமோ தெரியல. அவர் இருக்கக்கூடிய சகாக்களை நம்பல. இதுக்கு முன்னால எந்த அந்த பழக்கமே இல்லாதவர்கள் தனது வாரிசு அரசியலை கையில் எடுத்துக்கிட்டாரோ என்னமோதான் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டம் வருது திமுக கொடி பிடிச்சுக்கிட்டு. அன்னைக்கு தானே நேத்தாப்பா 2 நாளைக்கு தானப்பா முத்தா வந்து ஓட்டு கேட்டு போனாரு. இன்னைக்கு என்ன திடீர்னு எல்லாம் தார தாப்பட்ட காரு பவனி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அமைச்சர் முத்துச்சாமியோட மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்றாங்க. வாக்கு சேகரிச்சுட்டு அப்படியே மேடையில போறப்போ அப்படியே பிரச்சார வேலை கை கூப்பிட்டு போலீங்க. கீழே இறங்கி நடந்து வந்து கீழே பெண்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் அந்த ஆரத்தி தட்டு வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா, தட்டுக்கு தட்டணை போட்டுட்டு தான் போறாங்க. இப்போ அவர் ஏன் வருந்திருக்கிறார்னு சொல்லி சொன்னா, முத்துச்சாமிக்கு மேற்கு தொகுதியில் அவ்வளவுக்கா ஒரு செழிப்பான ஒரு வரவேற்பு இல்லை. அவ பணம் கொடுப்பாங்க, நாளைக்கு பின்னால 2000 கொடுப்பாங்க. தட்டத்துல ஓடுறப்ப இதுவரையில யாருமே போடாத அந்த ஆரத்தி எடுக்கிற தட்டத்துல செஞ்சாங்க, பயணம் செஞ்சுட்டு போனாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தாக்கா இவங்க இதுக்கே பணம் கொடுத்தாங்க, கட்சிக்காரன் செய்யற வேலை தனி. ஆனா இப்ப பார்த்தோம்னாக்கா தன்னுடைய மகனை அரசியல இறக்கி விட்டு இருக்கின்றது. வாரிசு அரசியலுக்காக முத்துச்சாமி தன் மகனை இறக்கி விட்டிருக்கின்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய நிலை மேற்கு தொகுதியில. அப்படியே நம்ம பிஜேபிக்கு வருவோம். பிஜேபியில தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்கிறப்போ தமிழ் மாநில காங்கிரசுக்கு உண்டான சின்னம் சைக்கிள் சின்னம். ஆனா சைக்கிள் சின்னம் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரப்பூ சின்னத்தில் நிக்கிறாங்க அவங்க. இப்ப தாமரை ஏற்கனவே மேற்கு தொகுதியில வலுவு இழந்துதான் காணப்படுகிறது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவை நம்பிதான் களத்தில் நிக்குது. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸை, காங்கிரசினுடைய தொண்டர்களை, தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருமே கண்டுகொள்வதில்லை. அவங்க எல்லாம் போய் அதிமுக காரணியும் பாரதிய ஜனதா காரணியும் தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஏன் முத்துச்சாமி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பயண வாரிசு அரசியல் இறக்கி விட்டான்னு சொல்லி சொன்னாக்கா, எல்லா ஒரு அரசியலுடைய சுயநல லாபத்துக்காகத்தான். இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதி கொடுத்ததுக்கு காரணமே கே.வி. ராமலிங்கம் அதிமுக மாவட்ட செயலாளருக்கும் மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கும் 7ஆம் பொருத்தமா இருந்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியை பாரதிய ஜனதா அந்த கட்சிக்காரருக்கு கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒதுக்கிட்டாங்க. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் மேற்கு தொகுதியில் ஒன்றும் வலுவாக இல்லை. அங்க நிறுத்தப்பட்டிருக்கின்றவர் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்த யுவராஜா அவர்கள் தான் மேற்கு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் யாரை நம்பி அரசியல களத்தில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னாக்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும்
பாரதிய ஜனதாவை நம்பித்தான் களத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவருக்கு கழுத்து அறுக்கிறது உறுதி. ரெண்டு பேருமே இந்த கட்சிக்கு வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. இவங்க எவ்வளவுதான் அவங்களை போய் கூட்டாலும் இன்று வரையிலும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாள் வரலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாவது பாரதிய ஜனதா தொண்டனாவது ஊருக்குள்ள உற்சாகமா வாக்கு சேகரிக்க வரவில்லை. அதனுடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, புதிய நீதி கட்சி இருக்குது. இத்தனை கட்சி கூட்டு சேர்த்து நின்னாலும் அவங்களுக்கெல்லாம் சொற்ப வாக்கு ஓட கிடையாது. ஆனால் அதிமுகவை முழுசாகவும் பாரதிய ஜனதாவை முழுசாகவும் நம்பித்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குது. இப்போ இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு சந்தேகத்துக்கு இடமானதான் இருக்குது. ஒண்ணு உறுதிபட சொல்லுவதற்கு தற்சமயம் இல்லை. இந்த தேர்தலுக்கு 10 நாள் இருக்கு இல்லையா, இவர்களுடைய பிரச்சார வியூகமும் இவர்கள் தொண்டர்களிடத்துல எப்படி நடந்துக்கிறாங்கிற வியூகத்தை வச்சுதான் இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற முடிவில் இருக்குது. இன்னொன்னு விசில் சின்னம் இருக்குது இல்லைங்களா, அவங்க தாவேக்கா அது களத்துக்கே புதுசு. அப்படியே மந்திரிச்சுட்டு ஓலிமார் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சும்மா விஜய் வந்தா கூட்டம் வர்ற மாதிரி இந்த வேட்பாளர் எல்லாம் போனா கூட்டம் வரும்னு பார்த்தா வேட்பாளர்கள் போகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் ஈரோடு மேற்கு தொகுதியில் போனார்னாக்க அவ்வளவா அவங்களுக்கு ஒண்ணு வரவேற்பு இல்லை. இங்கிருந்து போறவங்களுடைய உற்சாகத்தோட சரி, ஊருக்குள்ள அப்படி ஓட்டு போடுறங்கிறதுக்கு ஒரு மிக சொற்பமான ஆள் தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்கள் ஓட்டுல கண்ணிலேயே வாக்கலிங்க, பூத் ஏஜென்ட்டுக்கே தடுமாறிட்டு கிடக்குறாங்க. மேற்கு தொகுதியில 225 பூத்துக்கு பூத் ஏஜெண்ட போட்டாகணும். பூத்து ஏஜென்ட்டுக்கே இன்னும் அவங்களுக்கெல்லாம் தம்பராம் புண்ணியமா இருந்துட்டு 325 பூத்துக்கு போடுவோமான்னு சொல்லி இதுல அந்த செயலாளர் கையில மட்டும்தான் வாக்கு ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்டு நடுக்க செயலாளர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் பூத் ஏஜென்ட் எல்லாம் அந்த ஓட்டு லிஸ்ட் கொடுத்து பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். அந்த தமிழக வெற்றி கழகம் அது பார்ப்பதற்கே இல்லை. ஆனால் ஒண்ணு, இந்த மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டின் ஓட்டு இருக்கு இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாடார்கள் எல்லாம் இங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மேக்சிமம் கிறிஸ்டின் நாடார் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வெளி மாவட்டத்திலிருந்து ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் அவர்களுக்கு இப்போ ஓட்டு போடக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 3 கட்சியும் பாக்குறப்போ ஆரம்பத்துல பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் 2ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அதற்கு உண்டான சூழ்நிலை இல்லை. இப்போ முத்துச்சாமி என்ன இருந்தாலும் முத்துச்சாமியினுடைய கை ஓங்கித்தான் இருக்குது. அவர் வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு சுலபமா நடத்திட்டு இருக்கிறார். ஆனா கை ஓங்கித்தான் இருக்குது. ஆனா இருந்தாலும் கடுமையாக உழைத்தால்தான் முத்துச்சாமியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் அவளக்கா ஒண்ணு விறுவிறுப்பு இல்லைங்க. அவளக்கா ஒண்ணு விறுவிறுப்பு வெற்றி பெறுவோம்ங்கிற ஒரு சூழ்நிலை தற்சமயம் ஈரோடு மேற்கு தொகுதியில இல்ல. இந்த தமிழக வெற்றி கழகம் எதை நம்பிட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதில் நிர்வாகிகள் இதற்கு முன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, குறிப்பா சொன்னாக்க அந்த செங்குந்த முதலியார்னு சொல்லணும். அவங்க எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதியில 200 பேரும் மேற்கு தொகுதியில நாங்க ஒரு 200 பேரும் போட்டி போட்டு எங்க மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப போறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஃபார்ம் வாங்கினதெல்லாம் உண்மைதான். வாக்காளர் ஃபார்ம் தேர்தலில் நிக்கிறதுக்கு போட்டுக்கூடிய அந்த வேட்புமனு இலவசமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் கொண்டே ஆதார் அட்டை காமிச்சு வாங்கிட்டு ஒரு பயத்தை காமிச்சாங்க. அதற்கு பின்னால என்ன கவனிப்பு நடந்ததோ தெரியவில்லை. அதுக்கு முன்னே எல்லாம் என்ன பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரோடு கிழக்கு மாவட்டத்துல எங்களுக்கு 72,000 ஓட்டு இருக்குது. மேற்கு தொகுதியில கிழக்கு தொகுதியில 72,000 ஓட்டு, மேற்கு தொகுதியில ஒரு 55,000 ஓட்டு இருக்குது. நாங்கள் எங்க சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா அந்த சமூகத்துக்கு சாலிடா போடுவோம்னு சொல்லி, மேற்கு தொகுதியில் அவங்க சமூகத்தை சேர்ந்து நிக்கிறாங்க சாலிடா போடுவோம்னு சொல்லி எல்லாம் ஜகா வாங்கிட்டு ஓடி போச்சு. ஒண்ணு கூட ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாது. எல்லாம் ஜகா வாங்கிட்டு முத்துச்சாமிக்கு மாலை போடுது அங்க போடுறாங்க. இங்க அதிமுகவுக்கு மாலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மாலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அங்க அவங்க பார்த்தா காங்கிரஸ்காரனுக்கு மாலை போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால அந்த சமூகம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு நிர்பந்தப்படுத்திருக்குன்னு தெரியல. ஆனா நாங்க 200 பேர் சேர்ந்து நின்று ஒரு வாக்காளர்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புரட்சி, வாக்காளர் புரட்சி, அந்த செங்குந்தர் சமூகம் ஈரோடு கிழக்கு தொகுதியிலாட்டும் மேற்கு தொகுதியிலும் அவங்க சமூகத்துல செய்ய முடியல. செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியல. ஏதாவது கவனிப்புக்கு இது நடந்திருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் கிழக்கு தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் இருக்கிறாங்க. ஆனா அங்க கிழக்கு தொகுதியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அவர் அந்த கிழக்கு தொகுதிக்கு மண்ணின் மைந்தன் தான். இருந்தாலும் அவர் திருப்பூர்ல போய் தொழில் நிறுவனம் செஞ்சு இப்ப இங்க வந்திருக்கிறதுனால எங்க மண்ணின் மைந்தன் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. அங்க கிழக்கிலையும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை. கிழக்கில் அதிமுக உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனையை இதுவரையிலும் சரி செய்யிட்டாங்கிறது இல்ல. கிழக்கு தொகுதியில சரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. அந்த உட்கட்சி பிரச்சனை ஏதாவது சரி பண்ணுனா தான் அங்க அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. இதை விட முடக்குறிச்சி தொகுதியில பிஜேபி வெற்றி பெறும்னு சொல்லி ஒரு கனவோடு இருக்கிறாங்க. அந்த சி.கே. சரஸ்வதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மருமகளை களத்துல இறக்கி விட்டுருக்கிறாங்க. அவங்க இளம் வயதா இருக்கிறதுனால அப்படியே ஓடி ஓடி மக்கள்கிட்ட எல்லாம் கையில் விழுந்து காலில் விழுந்து எல்லாம் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய மாமியார் அவர் ஒரு 600-700 ஓட்டுல ஜெயிச்ச வர இவங்களும் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த மோர்க்கு தொகுதியில மொடக்குறிச்சி தொகுதி பொறுத்த அளவுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக குணசேகர் தான் நிக்கிறாரு. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா ஊக்கமா வேலை செஞ்சாதான் அங்க வாய்ப்பு. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.